ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல்ல தான் இப்போ சின்ன பொண்ணு அலப்பறைகள்னு நேம் மாத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். புது பேரா இருக்கு, புது லோகோவா இருக்குன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது நம்ம சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல் தான். இப்போ சின்ன பொண்ணு அலப்பறைகளா மாறி இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாளா வீடியோ போடல. எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு. உங்களுக்காக இன்னைக்கு கண்டினியூஸா வீடியோ போடலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி இந்த ஸ்டோரி வராட்டியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வரும். எல்லாரும் பார்த்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், கதையை மறந்துட்டீங்களா? நம்ம கிராமத்து மண் வாசனை அலமேலக்கா பாண்டியனை அவங்களோட ஸ்டோரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் உங்களுக்கு மறந்துருந்தா ஒரு தடவை குடுகுடுன்னு போய் பழைய எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. இனி தொடர்ந்து நம்ம சின்ன பொண்ணு அலப்பறைகள்ல ஸ்டோரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தினமும் இனி ஸ்டோரி வரும். கிராமத்து மண் வாசனை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். எம்மாடி மார்மாவளே, பாலகாப்பு நல்லபடியா முடிஞ்சிட்டு சந்தோஷம் தானே? ஆமாத்த, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்படிலாம் வளகாப்பு நடக்கும்னு நான் யோசிச்சே பார்க்கல. இவர்கிட்ட ஒரு டசன் வளையல் வாங்கிட்டு வந்து போடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். வளகாப்புலாம் கிராண்டாலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இவையதான் கேட்காம ஏற்பாடுலாம் பண்ணாவ. அப்புறம் நெட்ட மாதிரி கீதா ஓனரக்கா எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்காவத்த. ஆமாமா சொன்னாவ. வீட்டுக்கு கூட வந்தாவல்ல, அப்பயே சொல்லிட்டு இருந்தாவ. என்னாலேயே வளகாப்புக்கு வர முடியுமோ முடியாதோன்னு யோசிச்சுட்டு கிடந்தேன். எப்படியோ பூங்கோடி கண் அசந்த நேரமா பார்த்து இங்க ஓடி வந்துட்டேன். வீட்டுல நீ காணோம் காணோன்னு தேடிட்டு கிடப்பா. நான் போயிட்டு வரட்டுமாமா? எத்த சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, நல்லா சாப்பிட்டாச்சு. சரித்த. உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலன்னாம எனக்கு வருத்தமா இருக்கு. என் வீட்டுல மட்டும் இந்த வளகாப்பு நடந்திருந்தேன்னு வச்சுக்க, தங்கத்துல வளையல் போட்டிருப்பேன். என்ன செய்ய, ஒன்னும் செய்ய முடியல என்னால. எத்த, நீங்க வந்ததே எனக்கு போதும். எங்க மறுபடியும் எங்க மேல கோபமாயிட்டீங்களோ, எங்களை பார்க்கவே வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வளகாப்புக்கு வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம் த. எம்மா, என்னையும் மன்னிச்சிருங்கம்மா. உங்க சொல்ல கேட்காம நான் சில முடிவுகளை எடுத்துட்டேன். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? அது முடிஞ்சு போச்சு, வீடு. ஆமா, என் மருமகள அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாவளா இல்ல இங்கதான் வச்சிட்டு போறாவளா? இங்கதாம்மா வச்சுட்டு போறாவ. அவிய அண்ணன் எங்களை இன்னும் ஏத்துக்கிடல. அக்காவும் மாதிரிதான் அவிய அண்ணனும் கோவத்துல இருக்காவுமா. அப்படியா? ஆமாமா, அக்கா மனசு மாறவே மாட்டாளோ, எங்களுக்கு ஏத்துக்கவே மாட்டாளோ. ஏத்துக்குவாப்பா. ஒரு மருமவளையே பெத்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கியே, அத பார்த்து உங்களால மன்னிச்சிருவா. அவளுக்கு இப்ப இருக்க ஒரே கவலை என்ன தெரியுமா? மஞ்சு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்கதான். ரெண்டாவது அவளுக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நீ வந்து நிறுத்திட்டா பத்தியா? நான் என்னமா செய்ய, நான் ஒண்ணு நினைச்சு வந்தேன். அது அந்த மாதிரி வந்து முடிஞ்சிட்டு. இப்ப நெட்ட மாதிரி அந்த பையனையும் கட்டிக்கிடாம வேற பையனை கட்டிக்கிட்டா. என்ன செய்ய சொல்றிய? நாங்க ஒண்ணு நினைச்சோம், அது வேற மாதிரி நடந்துட்டுமா. சரிப்பா, வீடு. யார சொல்லியும் குறை இல்ல. மஞ்சு பிள்ளைக்கு ஏத்த மாப்பிள்ளை எங்க இருக்கானோ, மறுபடியும் அந்த மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து கேட்டாவப்பா, மஞ்சு கெட்டி தர சொல்லி. அப்ப கெட்டி கொடுக்க வேண்டியதானம்மா. எங்களுக்கு சம்மதம் தான், மஞ்சு பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டா. அதான் வேற இடத்துல பார்க்கலான்னு இருக்கோம். சரிங்கம்மா, நல்ல பையனா பாருங்கம்மா. இந்த அரண் பையனும் நல்ல பையன் தான்யா. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி செஞ்சுட்டா. இல்லம்மா, அது வேற ஒரு விஷயம். உங்ககிட்ட எப்படி சொல்லன்னு தெரியல. நெட்ட மாதிரி அந்த பையனும் காதலிச்சிருக்காவம்மா. அப்படியே அது நெசந்தானோ? ஆமாத்த, எனக்கும் தெரியும். அந்த பையனுக்கு அம்மா தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாவ. நாங்க மாப்பிள்ளலாம் கேட்டு வீட்டுக்கு போனோம் நெட்ட மாதிரிக்காக. ஆனா எல்லாத்தையும் கெடுத்தது அம்மா தான். என்னத்த சொல்ல, அந்த பையனை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிட்டாவ. அவன் சொல்லாம கொள்ளாம போயிட்டான்னு நெட்ட மாதிரிக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு ஏமாத்திட்டான் போலன்னு வீட்டுல பார்த்த பையனை அவ கெட்டிக்கிட்டா. அந்த பையன் நம்ம காதலி நம்மளுக்காக காத்துட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு ஊருக்கு வந்திருக்கான். பார்த்தா அன்னைக்குதான் நெட்ட மாதிரி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, ஆமாத்த, அந்த பையனும் கஷ்டத்துல தான் இருக்கா. நெட்ட மாதிரியும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நிக்கா. ஏன், என்னாச்சு? நெட்ட மாதிரிக்கு பார்த்த மாப்பிள்ள ஒரு குடிகார பையன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதான் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்ப அந்த அருண் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காவ. பொண்ணு வேற யாரும் இல்ல, கீதா தான். கூட சுத்திட்டு இருப்பாளே அவளா? ஆமாத்த, இந்த விஷயம் நெட்ட மாதிரிக்கு வேற தெரியாது. தெரிஞ்சா என்னென்ன நடக்குமோ. ஐயோ, இதுக்கு அழகா மஞ்சு கூடயே நீ கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம்.
முடிஞ்சிருக்கலாம் ஆனா நெட்ட மாதிரியே காதலிச்ச பையன் மஞ்சுக்கு பிறகு தெரிஞ்சிருந்தா அவ வருத்தப்பட்டிருப்பாள்ல. அவளால நிம்மதியா அந்த பையன் கூட வாழ்ந்திருக்க முடியுமா சொல்லுங்க. அதனாலதான் அவிய தடுக்க பார்த்தாவ. கடைசியில அது அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம இப்படி ஆயிப்போச்சு. இப்ப இதால நெட்ட மாதிரி வாழ்க்கையும் போச்சு, அந்த பையனோட வாழ்க்கையும் கேள்விக்குறியில நிக்குது, மஞ்சு வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிட்டு. எல்லா பக்கமும் ஒரே பிரச்சனையாவே இருக்கத்த. சரிமா மருமகளே, நீ அதை இதை யோசிச்சுட்டு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத சரியா? ஓ வயித்துல இப்ப பிள்ளை இருக்கு, அதை நீ பத்திரமா பாத்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும். அத்தையால முடிஞ்ச ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்து தாருமா. எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும் சரியா? சரித்த. எம்மா அடிக்கடி வந்து போயிருங்கம்மா. சரிப்பா. வா அக்காக்கு தெரிஞ்சாதான் கோவப்படுவா. மஞ்சு பிள்ளையும் அக்காவையும் நல்லா பாத்துக்கிடுங்கம்மா. சரிப்பா பாத்துக்கிடி. அப்பா எப்படிமா இருக்காவ? பேசவே மாட்டேங்காவம்மா. கோவமா கூட 4 வார்த்தை பேச மாட்டேங்காவம்மா. ஏய்யா பேரனா பேத்திய முதல்ல பேரக்கட்டும், அதுக்கு பிறகு உங்க அப்பா தானா ஓடி வருவாவே. நீ கவலைப்படாம இரு சரியா? எம்மாடி மார்மவளே, உடம்ப பாத்துக்கமா. அத்தை போயிட்டு வரேன். சரித்த. அலமேலு எம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. சரிம்மா உள்ள வந்து இருங்க, நானும் வரேன். இருக்கட்டும்மா, எலும்பாத உட்காந்துக்க. அம்மா போயிட்டு வரேம்மா. எம்மா இருந்துட்டு போலாம்லம்மா. எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா உன் மைனியா கறி பத்தி தான் உனக்கு தெரியுமே, ஏதாவது சொல்லுவாம்மா. உன் அண்ணனை வேணும்னே வெளியூருக்கு அனுப்பிட்டா, என்னையும் இங்க வர விட்டுருக்க மாட்டாம்மா. நான் அவளுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். தெரிஞ்சா கோவப்படுவா, ஏசுவா. என்ன செய்ய முடியும் என்னால? எல்லாத்துக்கும் பொறுத்து தான் போகணும். பேசாம இங்கேயே இருந்துறம்மா. வேண்டாம்மா, மருமவனுக்கு தான் சுமையா இருக்கும். எத்த இங்கேயே இருங்கத்த. அலமேலு வேற மாசமா இருக்கா, எப்போ பிள்ளை பிறக்கும்னு தெரியல. யாராவது ஒருத்தர் கூடயே இருக்கிறது தான் நல்லதுத்த. மருமவனே, டெலிவரி டேட் என்னைக்கு சொல்றாவன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. என்னால முடிஞ்சா ஒரு வாரமோ 2 வாரமோ வந்து இருக்கேன் மருமவனே. இப்பவே வந்தா அந்த வீட்டுல ஒரே பிரச்சனையாயிரும். அதுக்கு பிறகு அங்க என்னையும் யாரும் சேர்த்துக்கிட மாட்டாவ. நான் என் மவன்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு இங்க வந்து தங்கிய மருமவனே. என் பிள்ளைய பார்த்துக்கிடி. அலமேலு அண்ணே ஊர்ல இருந்து வரட்டும்மா, சொல்லிட்டு வந்து நான் வேணா இங்க தங்கியேன் சரியா? சரிம்மா, எனக்கும் வீட்டுல யாராவது ஒருத்தர் இருந்தா நல்லாதான் இருக்கும்னு தோணுது. பேசாம இங்கேயே இருந்துறம்மா. உனக்கு நான் தாம்மா வளகாப்பு பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா மருமவே வளகாப்பு பண்ணியாவ. நான் 3வது மனுஷி மாரி வந்து கலந்துக்கிடி. எம்மா அப்படி நினைக்காதம்மா, நீ செஞ்ச வளகாப்புன்னு நினைச்சுக்கியா? உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியலையம்மா, அதான் அம்மைக்கு வருத்தமா இருக்கு. உன் பிள்ளைக்கும் நான் ஒரு நல்ல பாட்டியா இல்லை, உனக்கும் ஒரு நல்ல அம்மையா இல்லை, அதாம்மா கஷ்டமா இருக்கு. எம்மா கவலைப்படாதம்மா, நீ என்ன செய்வா? அண்ணனும் மைனியும் ஒத்துக்கிடணும்ல எல்லாத்துக்கும். ஆமாம்மா, அவர் ராட்சசி மாதிரி நிக்காமா, உன்னை எந்த காலத்திலயும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட மாட்டா போல. எம்மா எது நினைச்சு கவலைப்படாதம்மா, எனக்கு இவர் இருக்காரு, இவரு நீ நல்லா பார்த்துக்கிடுவாருமா. சரிம்மா. மருமவனே நல்லா பார்த்துக்கங்க மருமவனே. சரிங்கத்த, அழாதங்க. அலமேல நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். நான் சீக்கிரமா வர முயற்சி பண்ணிய மருமவனே. சரித்த, நீங்க வந்தா எங்களுக்கு ஒரு உதவியா தான் இருக்கும். சரி மருமவனே, நான் போயிட்டு வரேன். அலமேலு போயிட்டு வரமா, பத்திரமா இரு. சரிம்மா, அழாம போயிட்டு வாம்மா, எனக்கும் கஷ்டமா இருக்கு. நீ அழக்கூடாதும்மா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் சரியா? அப்பதான் வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு நல்லதுமா. அம்மா போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன சம்மந்தி கிளம்பியாச்சு? ஆமா சம்மந்தி கிளம்பியாச்சு. ஏன் மருமகள் எங்க வரலையா? அவ பேசிட்டு எடுத்துட்டு என்ன கொஞ்ச நேரம் பொறுத்து தான் வருவா. ஓஹோ அப்படியா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? ஆமா சம்மந்தி, அன்னைக்கு நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு என்ன நிச்சயம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை, அதான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க தான் நேரடியா கல்யாணத்தை வச்சுக்கிடலாம்னு சொல்லிட்டீல்ல. ஆமா ஆமா, டாக்கு புக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதான் நல்லது. இல்லனா ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். எதுக்கு பிரச்சனை எல்லாம் வரப்போகுது? அது என் மகனுக்கு நேரமே சரியில்லை, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துருது, உங்களுக்கே தெரியுமே. ஏற்கனவே உள்ளூருக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து தேவையில்லாத பிரச்சனைகள், அந்த கல்யாணம் நின்று போச்சு. ஆமாமா தெரியும், அதனாலதான் மறுபடியும் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுல்ல,
அதுக்கு தான் டக்கு புக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொன்னேன். பத்திரிக்கை எதுவும் அடிக்கணுமா? ஆமா, பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து கூப்பிடணும்ல. பத்திரிக்கை அடிக்காம எப்படி? சரி சரி, அப்படின்னா வீட்டுக்கு வந்து சாவகாசமா ஒரு நாள் உட்காந்து பேசுவோம். இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கு. சரி சம்மந்தி, பேசுவோம். நான் போயிட்டு வரேன் சம்மந்தி. சரி சரி, போயிட்டு வாங்க. பெத்தவாளே வீட்டுக்கு போயிட்டா, இவன் என்ன இங்க கடந்து கும்மி அடிச்சிட்டு கிடக்காலாம். இப்படி இருந்தா விளங்குமா? நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அடக்கி வைக்கணும். இவ்வளோலாம் இப்படிலாம் ஊர் சுத்த விடக்கூடாது.